Hello everyone, Diwakar Raviram, Siwakar Jobs and Review. Welcome to this new video. இதோட பாத்தீங்க அப்படின்னா ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணி கூட பார்த்திருப்பீங்க. பட் ChatGPT எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது, எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் அது யூஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு டெமோ தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் என்னடா ChatGPT வந்து ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறாங்க. பட் அதை எப்படி ஈஸியா யூஸ் பண்ணலாம், எப்படி உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ChatGPT-யை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து இப்போ எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் உங்களோட ஸோ இது வந்து ChatGPT-யோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க போறப்போ OpenAI அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி OpenAI-யோட ஒரு பார்ட் தான் வந்து ChatGPT. ஸோ OpenAI உள்ள கிளிக் பண்ணி போறப்போ உங்களுக்கு வந்து இங்கே லாகின் அண்ட் சைன் அப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு அப்புறம் லாகின் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு OpenAI-ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. உங்களுக்கு ChatGPT இருக்கு, DAL.E இருக்கு, API இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ChatGPT. ஸோ ChatGPT பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். ஸோ நான் எவ்வளோ ChatGPT வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது, நான் எவ்வளோ ChatGPT யூஸ் பண்ணியிருக்கேன்றது இது என்னோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த கார்னரில் இருக்க எல்லாமே ஹிஸ்ட்ரி உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்வியூ போக போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இதில் நீ ஜஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ ஃபார் இன்டர்வியூன்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ உங்களுக்கு அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு சேம் வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா யூடியூப்லேயுமே நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பட் இது இங்கே வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் ரோலுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து ரீஃபைன் பண்ணிக்கலாம் இந்த சென்டென்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்க்ளூட் அப்படின்னு கொடுத்து உங்களோட காலேஜ் நேம் இப்போ ஏபிசி இன்க்ளூட் ஸ்டடிட் இன் ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ். ரோல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஃப்ரெஷர். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இப்போ ஹேவிங் நாலேஜ் இன் பைத்தான் அண்டு ஜாவா. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்ஸ்லாம் அது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அதை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு பாருங்க. இன்டர்வியூ ஃபார் இயர் ரோல் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ ரீசென்ட்லி கிராஜுவேட் ஃப்ரம் ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ். அப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணும். ஸோ இன்னுமே உங்களை பற்றின அதுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணிடும். ஸோ இதுதான் ChatGPT-யோட அட்வான்டேஜ். இதே மாதிரி ஹிண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கான பெர்ஃபெக்ட் இது நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு டெமோ பார்க்கலாம். இப்போ ரைட் இமெயில் ஃபார் ஜாப் அப்ளிகேஷன் கவர் லெட்டர். ஜாப் அப்ளிகேஷன் கவர் இமெயில். ஸோ இப்போ ஒரு டிராஃப்ட் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஃபார் இல்லை இன்க்ளூட் ஸ்கில்ஸ் இன் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் ரோலுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இன்க்ளூட் ஸ்கில்ஸ் இன் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது இப்போ ரைட் லீவ் லெட்டர் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து உங்களோட நேமு, ஸ்கூல் நேமு, என்ன ரீசன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் இதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேற இது இல்லாமல் வேற என்ன பண்ண முடியும்னா இப்போ நீங்களே ஒரு லெட்டர் ரைட் பண்ணுறீங்க. ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். I request
2 days லீவ் ஃப்ரம் ஆஃபீஸ். இந்த மாதிரி ஏதாவது இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, பட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த பேசிக் லீவ் லெட்டர் தான் எழுத தெரியுது. பட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எழுதணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஜஸ்ட் வந்து rewrite this letter in letter professional அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களோட இதை வந்து அப்படியே ப்ரொஃபஷனலாகவே எழுதி கொடுக்கும். ஸோ இப்போ வேறு ஏதாவது வெக்கேஷன் லீவ் லெட்டர் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அது இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் ரீரைட்டின்னு ஒரு ஃபியூ சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ சென்டென்ஸ்க்கு மாற்றி கொடுக்கும். ரீரைட் 1 paragraph. ஸோ அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக 1 paragraphலேயே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் இதை ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.